எல்லாருமே சிலிண்டரை பற்றி தான் யோசிச்சுட்ருப்போம். சிலிண்டருக்கு இவ்வளோ டிமாண்ட் வரும்னு தெரியவே தெரியாதுல்ல. யாருமே நினச்சி கூட இருக்க மாட்டோம். இந்த சிலிண்டர் இப்படி ஆகும்போது நம்ம எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டரை ஒரு 65 நாளைக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் வர மாதிரி நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு 4 டிப் தான் இதில் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வச்சுட்டு சமைக்கணும். அப்படி சமைக்கும்போது அதிகமாக கேஸ் வந்து வெளியே போகாது, சிலிண்டரும் நம்மளுக்கு சீக்கிரமே தீராது. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, இந்த பர்னர் அடுப்பை வந்து நம்ம எப்பாவது ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுவோம். இதை க்ளீன் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ, அடுப்பு எரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுவோம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பர்னரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வர தீ வந்து ப்ளூ கலராக தான் இருக்கும். எல்லோ கலராக வந்தால் நம்மளுக்கு அதிகமாக சிலிண்டர் தீரும் கேஸு. ஏன்னா வந்து அதில் இருக்க எல்லோ கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தீ எரியும். இதே கம்மியாக தீ எரியும் போது அதிகமாக நம்மளால் குக் பண்ண முடியாது, வேகத்தில் கேஸும் அதிகமாக தீரும். அதனால் வந்து பர்னரை எப்போவுமே கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருந்து வர டஸ்ட்டெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சிலிண்டர் அதிகமாக தீ இழுக்காது. தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நேரம் மட்டும் நம்ம சமையலை எல்லா நேரத்துக்கும் தேவையான அளவுக்கு பண்ணி முடிச்சுக்கணும். அப்படி பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அதிக அளவு வந்து கேஸ் தீர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரமே நம்ம சமைச்சிட்டு இருந்தால் மார்னிங்கு, ஈவினிங், லஞ்ச் இந்த மாதிரி சமைக்கும்போது ஒவ்வொரு டைமும் குவான்டிட்டி அதிகமாக தான் இழுக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் சீக்கிரமே தீர்ந்துடும். இதே மார்னிங் ஒரு டைமே 3 நேரத்துக்கோ இல்லை 2 நேரத்துக்கோ தேவையான அளவுக்கு நம்ம சமைச்சு வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து கேஸை இழுக்காது, தீராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் டிப் என்னென்னா, இப்போ நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலை இதெல்லாம் அதிகமாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வேக வைப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஊரில் இல்லை ஒரு 5-6 விசில் விடலைன்னா வந்து நல்லாவே வேகாது, நம்மளுக்கு சாப்பிடக்கும் பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், விசில் வந்து ஒரு 5-6 விசிலில் வந்து அதிகமாகவே விடுவோம். அப்படி விடும்போது வந்து நம்மளுக்கு சிலிண்டர் கொஞ்சம் அதிகமாக தான் தீரும். இதே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 விசில் 3 விசில் இல்லைனா ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு வந்து சிலிண்டர் அவ்வளோக்கு இழுக்காது. இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாங்க, சிறு துளி தானே பெருவெள்ளம். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சேமிப்பை வந்து காமிக்கிறோமோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு தாங்க நன்மை. நம்மக்கிட்ட இருக்க பொருள் அவ்வளோ சீக்கிரம் எப்போவுமே தீரவே தீராது. சிலிண்டரும் அதே மாதிரி தாங்க. இப்போ இருக்க இந்த டிமாண்டில் சிலிண்டரை நம்ம 65 டேஸ் இந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணி கூட நம்மளால் கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஒரு 50 டேஸாவது இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.